ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. மலாய் கோஃப்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. மலாய் கோஃப்தா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாங்க. வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய், இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள், சீரகத்தூள், மிளகாய்த்தூள், முந்திரி பருப்பு, கொத்தமல்லி, மிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தனியாத்தூள், பூண்டு, இஞ்சி, அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான சுகர், கசூரி மேத்தி, ஃப்ரெஷ் க்ரீம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் மலாய் கோஃப்தா செய்யும்போது கிரேவி செய்வோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தாச்சு. அடுத்து கோஃப்தா செய்ய என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. கோஃப்தா செய்கிறதுக்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கேன், பன்னீர் துருவி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி தழை, அந்த கோஃப்தாக்குள்ளே வைக்கிறதுக்கு கிஸ்மிஸ், முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, இது பைண்டிங் ஏஜெண்ட்டாக கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். இது கோஃப்தா செய்ய தேவையான பொருளுங்க. ஃபஸ்ட்டு கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். மலாய் கோஃப்தாக்கான கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். பேன் ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம பட்டர் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஆயிலும் சேர்த்துக்கலாம். பட்டரும் ஆயிலும் சேர்த்து செஞ்சால் தான் இந்த மலாய் கோஃப்தாக்கான கிரேவி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த பட்டர் மெல்ட் ஆகிட்டுருக்கு. நம்ம போட்ட பட்டரும் ஆயிலும் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச ஆனியன் சேர்த்துக்கலாம், அப்புறம் டொமேட்டோ இதையும் சேர்த்துக்கலாங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் சீரகம், மிளகு, பட்டை இந்த மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கோம், அதை மட்டும் சேர்த்துக்கலாம். அதையெல்லாம் நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாங்க. இதெல்லாம் நல்லா வதங்கணும். அதுக்காக தான் நாம் இதுக்கு தேவையான உப்பை சேர்த்திட்டோம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலாலாம் சேர்த்திக்கலாம். சீரகத்தூள், தனியாத்தூள், சிகப்பு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். அப்புறம் கரம் மசாலா, மஞ்சள் தூள் எல்லாத்தையுமே சேர்த்திக்கலாங்க. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சேர்த்து நல்லா வதங்கணும். அப்போ தான் அதோட பச்சை வாசனை போகும். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷம். பாருங்கள், மசாலாவோடு சேர்த்து இதெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாங்க. கோஃப்தாவுக்கு தேவையான பொருளை ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த வேக வச்சு உருளைக்கிழங்கு இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் துருவி வச்ச பன்னீர் இப்போ எடுத்து சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், பன்னீர், இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு. இது இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், பன்னீர், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், உப்பு, கொத்தமல்லி தழை எல்லாம் நம்ம சேர்த்துட்டோம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் போட்டதுனால தான் இந்தளவுக்கு பைண்டிங் வந்திருக்கு. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டு இது நமக்கு எந்த அளவுக்கு கோஃப்தா பால்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பெருசாகவும் எடுத்துக்கலாம், சின்னதாகவும் எடுத்துக்கலாம். நான் மீடியம் சைஸாக செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பால்ஸ் ரெடி பண்ணிவிட்டு இது இப்படி ஒரு ஃப்ளாட்டாக பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம முந்திரி, திராட்சை எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இதுக்குள்ளே வச்சுக்கலாம். எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம், நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. ஒரு கோஃப்தாக்குள்ளே இதையாவது ஒரு முந்திரி பருப்பு, ஒரு கிஸ்மிஸாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா பால்ஸும் ரெடி பண்ணிக்கலாம்.
பாருங்கள், இந்த மாதிரி பால்ஸ் எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாங்க. நம்ம அரைச்சி வச்ச மசாலாலாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இது ஸ்மூத் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேங்க. கோஃப்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ண கோஃப்தாலாம் ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா உள்ளே பன்னீர் வேக வச்ச உருளைக்கிழங்கு இருந்தாலும் பன்னீர் இருக்கிறதுனால ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாங்க. ஒரு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் மெதுவாக திருப்பி போடலாம். கோல்டன் கலரில் எடுத்துக்கலாங்க. கோஃப்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி கோல்டு கலரில் தான் இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டுக்கு சரியாக வரும். இப்போ நம்ம இந்த ரெடியான கோஃப்தாலாம் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. மலாய் கோஃப்தாக்கான கிரேவி நம்ம வதக்கி வச்சுருந்தோம். இப்போ அதை நம்ம ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். கூடவே ஆயிலும் சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக வரும் நம்மளோட கிரேவி. ரெண்டுமே சேர்த்து செஞ்சு பாருங்கள், இல்லை பட்டர் மட்டும் கூட செஞ்சு பாருங்கள். ரெண்டும் சேர்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்த பட்டர் ஓரளவுக்கு மெல்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம ஸ்மூத்தாக அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். எப்படியும் கிரேவிக்கு தண்ணி தேவைப்படும். நம்ம மிக்ஸி கப்பு அலசி ஊற்றிக்கலாம். இது நல்லா ஏற்கனவே வதக்கினதாக இருந்தால் கூட இன்னும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம கிரேவி நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிருந்தாலும் இப்போ ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ கசூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான சுகர் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சுகர் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணியை கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. ஓரளவுக்கு தண்ணியாக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. பக்குவமாக ஊற்றிக்கோங்க பார்த்து, நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோஃப்தா பொரிச்சு வச்சுருக்கோம் எண்ணெயில், அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாங்க. நீங்கள் ஒவ்வொன்றா கூட எப்போ சாப்பிட்றீங்களோ அப்படி கூட கோஃப்தா மேலே கிரேவி ஊற்றி அப்பப்போ ரெண்டாக கூட போட்டுக்கலாம். எங்களுக்கு நல்லா ஊறணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதுலேயே இப்போவே சேர்த்துட்டேங்க. அவ்வளோதான், நம்மளோட மலாய் கோஃப்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கடைசியாக ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கலாம். பாருங்கள், ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சுங்க. இப்போ மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். க்ரீமோட டேஸ்ட்டுக்கு மலாய் கோஃப்தா செமையாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடியான மலாய் கோஃப்தாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. செமையாக நம்மளோட மலாய் கோஃப்தா ரெடி ஆகிடுச்சுங்க. கூடவே சப்பாத்தி வச்சுருக்கேன். நீங்கள் சப்பாத்திக்கு மட்டும் இல்லாமல் பூரி, நான், குல்ச்சா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டலில் தான் போய் இனிமேல் சாப்பிடணுன்னு அவசியமே இல்லை, வீட்லேயே நாமளே செமையாக செஞ்சுக்கலாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.